ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கு ஒரு புது வீடியோ. நான் உங்கள் என்கே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜஸ்ட் லைக். ஓகே, ஆக்சுவலாக நான் நேற்று நைட்டு தான் வந்து இதே முரளி படம் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த படம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் நீங்கள் லாஜிக் வைஸ் பார்க்காம ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்கணும் அப்படின்னா ஓகே. இதில் சொல்ல முடியாமல் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக தமிழ் படம் பெருசாக பார்க்கவே இல்லை நான். ஸோ அதனால நீங்கள் இந்த மூவி பார்த்தது. ரெண்டாவது, எனக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால ஓரளவுக்கு மூவி நல்லா இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாரும் சொல்கிற மாதிரி 2-3 சீன்ஸ் கட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத சீன்ஸ் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் சீன்ஸ்லாம் ரொம்ப ட்ராக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய கவுண்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பட் பரிதாபங்கள் டீம் ஓகேங்களா, சுதாகர் அண்ட் டிராவிட் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு சுதாகர் போர்ஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் சாங்ஸு தனுஷ் ஒரு பாட்டு பாடி கொடுத்தாலும் கொடுத்தாரு. படம் ஃபுல்லாக அந்த ஒரு பாட்டை வச்சு அங்கே இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அடிச்சு நவுத்துன மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி பிஜிஎம்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்ல, வாரிசு படத்தை கூட இப்படி போடலையப்பா, நீ என்னப்பா இங்கே இப்படி போட்டிருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு அந்த இது. அண்ட் அப்பார்ட் திஸ் ஆக்சுவலாக ஹீரோயின்ஸ் சொல்ல போனால் அந்த கேஸ்டிங்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல, நீங்கள் ரீல்ஸில் ஒரு ஃபீல்டில் பார்க்குற எல்லாருமே அந்த இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களாம் சொல்ல முடியாது, ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸிங் பெருசாக அதை யாருக்கும் கொடுத்த மாதிரி இல்லை. மாளவிகாலாம் வராங்க, யூஸ் பண்ணிட்டு தூக்கி வெளியே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது பெருசாக ஸ்க்ரீன் ஸ்பேஸிங்கே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள வச்சு கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம். மெயின் ஹீரோயின்ஸு மெயின் கேரக்டர்ஸ் தவிர மறு யாருக்குமே இருந்த மாதிரி இல்லை. தமன் நடித்ததுனால என்னன்னு தெரில, எனக்கு மியூசிக்லேருந்து எல்லாமே ஆக்சுவலாக நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு 2-3 இடம் ஒட்டாது. என்னென்னா அந்த இதயம் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் இல்லை வைக்கணுன்ட்டு. ஆக்சுவலாக இப்போ கதையை பார்த்தாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் அந்த மூவி போல தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தனியாக வந்துட்டு நீங்கள் அதில் மியூசிக் வச்சு இந்த மாதிரி இது வச்சு அப்படின்னு இல்லை. ஏன்னா என்னென்னா அது ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் சீனு அந்த இதெல்லாம் வச்சு இன்ஸ்டாகிராம்லாம் ஆல்ரெடி போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பெருசாக எனக்கு எஃபெக்ட் எதுவும் பெருசாக தெரில. அண்ட் அதே மாதிரி அந்த ஆவேசம் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நிறையா வந்து செட் ஆகாத ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படியே சொல்கிறேனே, அந்த ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று வரும் இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிற மாதிரி இருக்கும் கேடு கிட்ட. அப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறப்ப என்ன ஆகும், ஆக்சுவலாக அவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறப்ப இதயம் படத்துலேருந்து இளையராஜா ஒரு பாட்டு வந்து காப்பிரைட் வாங்கி போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால நம்மளால நடிக்கல. நீங்கள் அந்த பாட்டு என்ன கேட்டு பாருங்கள். அந்த பாட்டு அவரோட பையனோட பாட்டு தான், நம்ம யுவனோட பாட்டு ஓகேங்களா. அந்த பாட்டில் வர லைன்னு அந்த சீனுக்கு செம்மையாக சூட் ஆகும். அதை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா அப்போட ரெஃபரன்ஸ் இல்லாமல் அவங்க படத்துலேயே பழைய படத்தை ரெஃபரன்ஸ் போடுறப்ப அது இன்னும் பயங்கரமாக இருந்துரும். எக்ஸ்டர்னல் கேமியோன்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த். ஆக்சுவலாக படத்தில் அவரே தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாமே கேட்குற மாதிரிலாம் இருக்கும். அவரோட போர்ஷன் அவர் வந்தார், நல்லா நடிச்சு கொடுத்துட்டு போனார். அண்ட் அதே மாதிரி சாங் வைஸ் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த வாமா சாங்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் யாருன்னா எனக்கு அதர்வா விட சுதாகர் தான் தனியாக தெரிற அப்படி ஓகேங்களா. எங்கே பார்த்தாலும் தனியாக அவர் இங்கே ஒரு ஸ்டெப்பு போயிட்டு இருக்குன்னா அவர் பாட்டு தனியாக ஒரு ஸ்டெப் போட்டுட்ருப்பார். ஸோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அண்ட் அதே மாதிரி அந்த ட்விஸ்ட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது எதாவது ஃபதர் சொன்ன மாதிரி தான், கொரியன் ட்ராமாவில் கூட இந்த ட்விஸ்ட்லாம் பார்க்கல, இங்கே வருது அப்படின்ற மாதிரி தான். எனக்கு அது ஆக்சுவலாக ஒரு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட்டு. வேற லெவல் ட்விஸ்ட்டாக இருக்கே ப்ரோ, கொரியன் ட்ராமாவில் கூட வராத புது மேட்டராக இருக்கு. அண்ட் அந்த நாசா அந்த புர்டாலாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர். நாசாவாக இருக்கட்டும், அப்புறம் அந்த என்ன சொல்ல ஸ்பார்ட்டி டிஃப்ரென்ஸு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா 2-3 விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த நாசா வந்துட்டு அந்த பொண்ணு போயிட்டு நாசாவில் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸாக இருக்கட்டும். ரெண்டாவது வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு உடனே பிளான் பண்ண யூஎஸில் போய் பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொண்டாடுறதா இருக்கட்டும். ஒரு டொக்கு டிவி சேனல் வந்து டக்குன்னு பெருசாகி இன்டர்நேஷ்னல் லெவல் நேஷ்னலில் கலந்துக்கிறோன்ற அளவுக்காக இருக்கட்டும். அதே மாதிரி சிஎஸ்கே வேனில் அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஏறி போகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஸ் எனக்கு படத்தில் ஓகேங்களா. உங்களுக்கு தனியாக வேணும்னா வீடியோ என்ன சொல்லுங்கள், அந்த ஃப்ளாஸ் மட்டும் போடுறேன். ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் சும்மா போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு ஒன் டைம் வாட்சபிள் ஒரு ஃபீல் குட் மூவி தான். லாஜிக் பார்க்க வேணாம் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி. ஆனால் இஃப் இன்கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக சும்மா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அப்பார்ட் திஸ் கேட்டிங்கன்னா ஆக்டிங் வைஸ் கேட்டிங்கன்னா அதர்வா ஆக்சுவலாக எனக்கு ஸ்டில் எனக்கு அது ஒரு மாதிரி வண்டர் தான்.
மனுஷன் ஆக்சுவலாக வயசான மாதிரியே தெரில எனக்கு. பானா கத்தரியில் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. ரிங்கிள்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக, அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. பட் எப்படி சொல்ல, அக்செப்டபுளாக ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த க்ளீன் ஷேவ் லுக் பார்க்குறப்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா அந்த இது பீட்டர்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும் இங்கிலீஷ் கார்ட்டூனில், அந்த கேரக்டர் ரெசம்பன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் அப்புறம் அப்படியே செட் ஆயிடுச்சு அது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ திஸ் எனக்கு தெரிஞ்சு படம் ஓவராலாக ஓகே. நீங்கள் இப்போ சும்மா போகிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் போனது நைட் ஷோ. ஓகேங்களா, 10:30 போகிற ஷோ போனேன் நான். ஆனால் நைட்டு யூஸ்வலாக தூக்கமே வரல எனக்கு ஆக்சுவலாக. ஓரளவுக்கு படம் போகிற ஓகே தான், பட் 2-3 நேரத்தில் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு அட்டாச் டேப்லாம் இருந்துச்சு. ஸோ ஏன்னா அதை தாண்டி ஓரளவுக்கு ஓகே, மூவி ஓகேவா ஃபைனாக போச்சு. ஓகேங்களா, அட் த ஃபைனல் எனக்கு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். தேட்டரில் போய் பாருங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னா ஒரு 50% நான் பண்ணலாம். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது உங்களுக்கு நல்ல ஸ்க்ரீனிங்காக இருக்குது, நல்ல சவுண்டிங்காக இருக்குன்னா, பிஜிஎம்ஸு சவுண்டிங் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு அந்த சீனுக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா, அதை தாண்டி எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணுமா தேட்டர்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஓடிடிலையுமே பார்க்கலாம். ஓடிடியில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிப்பீங்க. தேட்டரில் பார்த்தா இந்த ஃபீல் வந்து ஓரளவுக்கு நல்லா போன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ், அந்த ரோலிங் டைட்டில் போயிட்டு இருக்கு எல்லாம் இன்ச்சு கிளம்புங்கிற அந்த மாதிரி திங்ஸ், குட்டி குட்டி கவுண்டர்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்டு படத்தோட கான்செப்டே என்ன, அவர் கடைசி வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டார், அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு மூவ் பண்ண ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா அது அங்கேயே முடிஞ்சிருக்கும், எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் போகிறதுனால நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு ஆக்சுவலாக படத்தில் பிடிச்சது. நீங்களும் இன்கேஸ் விசிட் பண்ணிட்டீங்க, அந்த படம் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். until then next video, bye bye from NK. வாய் திறந்து லவ் சொல்றா. சொல்றேன்